அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் நடக்கிற எவனும் அவர் ஆயத்தம் பண்ணதை சுதந்திரிக்கவே முடியாது. நீங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்கணும்னு சொன்னா, இன்ஹெரிட் பண்ணணும்னு சொன்னா, முதலாவது உங்களுடைய கண்கள் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அந்த இயேசு எப்படி பார்க்க முடியும்? அவர் டைரக்டா இறங்கினு காட்டுகிற தேவன் அல்ல. அவர் வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட அசைவாடுகிற தேவனா இருக்கிறார். அவர் வார்த்தையின் மூலமாய் உன்னோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்கும் போதே, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போதே, உனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டதை உன் கண்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். தோமாவினுடைய கேள்விக்கு தேவன் அவரை பதிலாக காண்பித்தார். பிலிப்பினுடைய கேள்வி இருக்கிறது, பிலிப்பினுடைய கேள்விக்கும் ஆண்டவர் அவரைத்தான் பதிலாக காட்டுறார். இவ்வளவு நாள் நீங்கள் என்னோடு கூட இருந்தும் ஏன் என்னை அறியாதிருக்கிறீர்கள்? ஏன் என்ன அறியாதிருக்கிறீங்க? இயேசு உங்க குடும்பத்துல தான் இருக்கிறார். நீ பைபிளை திறந்து வாசிக்கிற வார்த்தையினால் நடத்தப்படுகிற குடும்பமே, சகோதரனே, ஆண்டவர் வார்த்தையாக உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட தான் இருக்கு. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தை தான் தேவன். வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை தான் உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் பதில். என்ன சோர்வா இருந்தாலும் அந்த வார்த்தை தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வார்த்தை தான் அசால்ட்டா போறோம். ஆனா ஆண்டவர் சின்ன வார்த்தையில தான் உன்னுடைய பெரிய பிரச்சனைக்கான பதிலே வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய டிராப்ல மாட்டி இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தன் கை கொடுப்பானா? ஒருத்தனும் வரமாட்டான். பிரசங்கிக்கிற நானே வரமாட்டேன். ஒருத்தர் கை கொடுப்பானா? பண கஷ்டம். ஒருத்தர் பணம் கொடுப்பானா? ரத்தம் இல்ல, யாராவது உங்களுக்கு ரத்தம் கொடுப்பானா? ஒண்ணுமே இல்லாம முடங்கிட்டீங்க, எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒருத்தராவது உங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுப்பி விடுவாங்களா? என்கரேஜ் பண்ணுவாங்களா? யாருமே வரமாட்டாங்க. அதுதான் உலக நீதி. ஆனா ஆண்டவர் உண்மையில அவருடைய நீதியை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ஆயத்தம் பண்ணி வைத்ததை நீ சுதந்திரிக்கணும்னு சொன்னா, இயேசு என்கிற ஒருவர் தாங்க வழி. இயேசு என்கிற ஒருவர் தான் அந்த வழி. அவரை பார், அவரை நோக்கி காத்திரு, உனக்கு எல்லாமே சம்பவிக்கும். உன் பல கேள்விகளுக்கு ஒரே பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தோமாவுக்கு இருந்த குழப்பத்திற்கு தேவன் அவரை பதிலாக காண்பித்தார். பிலிப்புக்கு இருந்த குழப்பத்திற்கு தேவன் அவரை பதிலாக காற்றார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இயேசு ஒருவர் தான் வழியாவே இருக்கிறார். இயேசு ஒருவர் தான் அதுல இருந்து உன்னை விடுதலை ஆக்கவே போறார். இயேசு ஒருவர் தான் அதுல இருந்து உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இனியும் நீ விழுந்திருக்கிற எல்லா இடத்திலும் இருந்து இயேசு ஒருவர் உன்னை விடுதலை ஆக்குவார். வசனம் 3 வாசிக்கிறோம், உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் சொல்றார், உங்கள் நிறைய பேருடைய இருதயம் கலங்கி போயிருக்குது. யாரோ கலக்கி வச்சுட்டாங்க, நீயே கலங்கி இருக்கிற. கவலையே வேண்டாம். உன் கலங்கி போயிருக்கிற இருதயத்தை நான் இந்த நாட்களில் தெளிவுபடுத்துவேன். உன் கலங்கி போயிருக்கிற இருதயத்தை இந்த நாட்களில் நான் தெளிவுபடுத்துவேன். என் கூட இருந்து என் வார்த்தையை கேட்கிற, வாக்கு தத்தத்தை உன் செவிகளால் கேட்டு விசுவாசிக்காமல் இருக்கிறாயே, நான் பேசினது ஒரு நாளும் தரையில் விழாது. நான் பேசினது ஒரு நாளும் மறைஞ்சு போகாது. அதை உன் இருதய பலகையில் எழுதி வை. நான் உன்னை விடுதலையாக்குவேன். நான் உன்னை விடுதலையாக்குவேன். நான் உன்னை விடுதலையாக்குவேன். சத்துருவினுடைய கையிலிருந்து, சூழ்ந்திருந்த பெரிய எதிரிகளுடைய படையிலிருந்து தாவீதை கர்த்தர் பாதுகாக்க முடியும் என்று சொன்னார். இதோ பவுலை சுற்றிலும் அநேகர் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டாங்க. ஆனா மனுஷ திட்டங்களுக்கு மத்தியில தேவன் அவருடைய திட்டத்தை செய்யும்படி பவுலை எடுத்து தேவன் பயன்படுத்த முடியும்னு சொன்னா, இதோ உனக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற எல்லா திட்டங்களிலும் இருந்தும், உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா உலகத்தினுடைய காரியத்திலும் இருந்தும் கர்த்தர் உன்னை அசால்ட்டா வெளியே கொண்டு வருவார்.